போல வேண்டியதான் செவிட்டுக்காரன் உனக்கு. சொல்லு அண்ணா ஊதண்ண பட்டரை காணும். பட்டரை நாளைக்கு போய் இடம் போட்டுருக்கேன். வள்ளிக்கு எழுதுறான். வள்ளிக்கு எழுது பாத்தி கொடுமா மரியாதை செய்ய மரியாதை உணர்ந்து படிச்சவரு நான் குட்டிச்சவரு. நீ மாமான்னு ஒண்ணு கூட்டு தப்படா விட அபாயம் ஒரு காலம் அணுகாது. அபாயம் என்பது ஒரு கால் வரும். அப்படிப்பட்ட ஒதுகிறது. ஆரியார பூஜை ஆலயத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அடியாரெல்லாம் சிவனடியார்கள் எல்லாம் அரகர மகாதேவா அரகர மகாதேவா உலகெல்லாம் போதுவானதான் அரியவன் அறைய சோதி அம்பலத்தில் ஆடுவோம். மதச்சிலம்படி பார்த்து வணங்குவோம். ஆண்டவா இரு கரத்தை கூப்பி சிரத்தை தாழ்த்தி ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளையும் இறைவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளையும் கோடி சூரியன் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஜீவாத்மாக்கள் எல்லாம் கடவுள் எங்கேயும் வெளியில் இல்லை. இந்த உள்ளத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி இருக்கு? உள்ளம் பெருங்கோவில் சித்தர் பெருமக்களை நாம் வணங்குவோமே. ஆனால் இறைவனை வணங்கியதற்கு சமம்.
உள்ளம் பெருங்கோவில். ஆ. கோயிலுக்கு போயிட்டா வீட்டு சிந்தனை இருக்கக்கூடாது. ஆமாங்க. சில பேர் கோயிலுக்கு வருவான், சாமி போடுவான். ஆமா. அப்பன் வீரப்பன் மீது பற்று இருக்காரு. ஆமா. ஐயோ வீட்டுல ஆடு 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 என்னாச்சு, மாடு என்னாச்சு, கொடுத்தவங்க போட்டு வந்தானே போட்டு வந்தானே, நாய் பூத்துதா, நடி பூத்துதா, அது ஒரு பக்கம் தானா. 550 ரூபா சரி போட்டு வந்தா கழிப்பு போட்டானா, வாசல் எட்டி பார்த்துக்கிட்டே சாமி கும்பிடுறது சிந்தனை வர சிந்தனை மாறாட்டம். ஆமா. சிந்தை தடுமாறு. உள்ளம் பெருங்கோவில். ஆமாங்க. ஊன் உடம்பு ஆலயம். ஆலயம் இல்லையா? அந்த உடலையே இந்த கோயிலாக்க வேணுமா? ஊன் உடம்பு ஆலயமா? ஆலயமா? நல்ல பிராணனுக்கு வாயில் கோபுர வாசல். எங்கிறப்பா நான் இறைவன் ஆலயத்துக்கு வந்துட்டா சாமி கும்பிடுறோம். சில பேர் கோயிலுக்கு வருவான், சாமி போடுவான். அப்பனுடைய வீரப்பனுடைய அம்பாளுடைய முகத்தை பார்க்க மாட்டோம். ஆமா. கோயில் வாசல் திரும்பி பார்த்தீங்கன்னா சில பேர் சாமி கும்பிடுவாங்க. எதுக்கு? ஐயோ 1000 ரூபாய் போட்டு செயல்பட்டு வந்தேன், அதெல்லாம் எடுத்து முட்டாங்க பார்ப்போம். ஆமா. அப்ப இறைவன் மீது பற்றுதல் கிடையாது. பற்றுதல் மீது இல்ல. தெல்லம் தெளிந்தோர்க்கு தூய்மையான உள்ளத்தோட தெல்லம் தெளிந்தோர்க்கு ஜீவன் சிவலிங்கம். தேவா வறுமையிலே வாழ்ந்தாலும் பெருமையோடு வாழ்க. தெல்லம் தெளிந்தோர்க்கு ஜீவன் சிவலிங்கம். கள்ளமுள்ள நைவேக்கம் காணாம மணிவிளக்கு. அப்படி எங்க காட்டிலே உலாவுகிறான். 84 லட்சம் ஜீவ பதங்களுக்கும் இறைவன் படிகளுக்கும் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட நல்லவர்களே தித்திக்கும் உலாவும் தேடிசத்தங்கள் உலாம் புண்ணிய புருஷோத்தமாக்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் வண்டியுடன் ராஜாக்கள் வாழும்படியான நல்லவரே அப்புறம் பாக்கிமையான வீரப்ப சுவாமி குடிகொண்டிருக்கிறான். வீரப்பனுடைய கடைக்கன் பார்வை மக்களுடைய குடும்பத்தை ஏற்படுகிறது. இந்த பரிகாலத்துல கூட இந்த அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது பெரிய விஷயம். ஆமாங்க. சித்திரை மாசத்துல சில இடத்துல இப்படிப்பட்ட மக்களை நாம பார்க்க முடியாது. ஆமா. ஆனா இன்னைக்கு இருக்கிறது பெரிய சமாச்சாரம். ஆமாங்க. இந்த ஊர்ல உட்கார்ந்துட்டாங்கன்னா ரொம்ப சமாச்சாரம் இல்லையா? அப்படிப்பட்ட காண்போர் கண்களுக்கு விருந்தாகத்தாவும் செவிக்கு உணவாகத்தாவும் கலந்தர்கள் இல்லை என்று சொன்னால் இவர்கள் இங்கே அமர்ந்திருக்க வாய்ப்பில்லை. இல்லை. ஆமா. நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள், சொல்லக்கூடிய செய்திகள், கதையானது தர்மத்தை நிலைநாட்டுகிறதா அதர்மத்தை நிலைநாட்டுகிறதா எனக்கு செவிகளை தீட்டி இல்லையா? வயிற்றுக்கு உணவில்லாத விட்டாலும் செவிக்கு உணவாக கலைஞர்கள் பேசுகிறார்களா எனக்கு இந்த மக்கள் எல்லாம் எதிர்பார்த்த வண்ணமாகத்தான் இருக்கிறார்கள். எந்த கதையா இருக்கட்டும், சீரியலா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், தெருக்கூத்தா இருக்கட்டும் இல்லையா, இப்படிப்பட்ட திருப்பாவை கூத்தா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் பண்பாடு கலாச்சாரங்களுக்கு சொந்தமானது இந்திய தாய் திருநாள். இப்படி பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் சிறந்த இந்த வரலாற்றிலே இந்த கதை சமாச்சாரத்திலே என்ன நிகழ்கிறது, இந்த மக்களுக்கு என்ன சொல்ல போகிறோம்? ஒரு ராத்திரிக்கு 50,000 ரூபாய் பணம் வாங்கணும், சாப்பிடுறோம், இப்படிப்பட்ட டென்ட் லைட்டு எல்லாம் நமக்கு உண்டு. ஆமா இல்லையா? இப்படி எல்லாம் அவர்கள் நமக்கு செய்யலாம். இவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடியது என்ன? அவர்கள் கொடுக்கக்கூடியது ஊதியம். ஆனால் நாம் இவர்களுக்கு செய்ய போற காரியம் என்ன? செவிக்கு இனிமை. எதற்காக வந்திருக்கிறோம்? கடகங்கன புஜகீர்த்தி 32 விருது. அந்த காலத்துல ராஜாக்கள் மாறுவேடத்திலே நாட்டுக்குள்ளே உலாவார்களாம். ஆமா. எதுக்கு? என்னதான் கேள்வி கேட்பான்? இப்ப நான் சொல்லிட்டு அவர் வேட்டை கண்ணால முருகன் கட்ட வேற ஒரு கட்டிக்கார எவனா கேட்டா சொல்லு, அது கொடுத்தா அண்ணா கொடுத்தா மாதிரி மாட்டேன். அந்த தனியா அண்ணா கொடுத்தாங்க. ஜாகாதே நமக்காம்பா நாம அப்புறம் யாரு எவருன்னா அப்ப நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறாங்களா இவங்களுக்கு நாம தெரிஞ்சுக்கணுமா? சொல்லு மச்சான். நீ கட்டா மச்சான் மச்சான் அதெல்லாம் படவா ராசபாபா இல்லையா? அதே போல ராஜாக்கள் இரவு காலத்திலேயும் வருகிறான். அது எதுக்கு சிவில் ட்ரெஸ்ல வராங்க? சிவில் ட்ரெஸ் தான். மக்கள் என்ன பிரமாட்டிலே இருக்கிறார்கள், மக்கள் நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு உளவுத்துறை எல்லாம் ராஜாக்கள் அந்த காலத்திலே நம்புவது. இப்போ ராஜாக்களே உளவுத்துறையாக மாறினார். மக்களுடைய உள்ளங்களை அறிந்தார். மக்களுடைய குறைகளை கேட்டு காமராஜரை போல
இந்த உலகத்துல இந்த மண்ணிலே பிறக்கக்கூடியவன் ஒரு மனிதன் இனி உண்டோ? ஆமா இல்ல என்பது கிடையாது. எத்தனை ராஜாக்கள் இருந்தாலும் கதைக்கேற்ற ராஜாவா நாம் இருந்தாலும் இந்நகருக்கு பயன்படக்கூடிய ராஜாக்களாகத்தான் இருத்தல் வேண்டும். தாய் பரிவாய் பண்ணாமல் மர உருவுல வந்து ராஜாக்கள் பாக்குறாங்கன்னா அது யாரு வந்து பார்த்தது? அந்த மாதிரி அந்த காலத்துல ராஜாக்கள் ராஜவம்ச மன்னராட்சி காலத்திலே இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனநாயக நாடு. ஆமா இல்லையா? இப்போ இருக்கக்கூடிய மக்களாட்சி. ராமாயணம் மகாபாரதம் முக்கியமான கதை. ராமாயணத்துல சீதையை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். ஆமா திரும்ப அது எத்தனை ஆண்டு வச்சிருக்கான்? 14 ஆண்டு ராமபெருமான் போனார். திரும்ப இலங்கை அழித்தார், வீட்டுக்கு வந்துட்டார். வந்த உடனே ராமபெருமான் என்ன போறாரு, அவர் தான் மறைவுரு தச்சுக்கிட்டு லட்சுமணனோடு வர்றார். ஊர் உள்ள உலா வர்றார். மக்கள் ஏன்னு கேட்டா அம்மானால நம்ம மனைவி ராவணன் பேருக்கு போனாங்க. என்ன நடக்கும், பாமர மக்கள் என்ன பேசுறாங்கன்னு மக்கள் என்ன வசப்பாடுகிறார். அப்பதான் மரபுல வராங்க. இவங்க யாருன்னு தெரியாது. அப்பதான் வண்ணானுக்கு அதான் நீ சொன்னா தம்பி சொன்னாப்லையே ஓனரு வண்ணானுக்கு வண்ணாத்திக்கு சண்டை. அப்பதான் ஒரு சண்டை நடக்குது. ஏன்டி அவன் போன உடனே சாப்பாடு எடுத்து போனான். அந்த வண்ணாத்தி மழை பிடிச்சிக்கிச்சு. அங்க தங்கிட்டா ஒரு குடிசையில எங்கேயோ உட்கார்ந்துருக்கான். தாய் என்ன பண்ணிட்டா பசி அழுகுறா. பசின்னு அழுகுறா. புருஷகார என்ன பண்றான், போனால காண போனா மழை பூந்துட்டு பெய்யுது. காலையில மழை விட்டு உடனே ஓடியாந்தான். அறக்க பறக்க என்ன சொல்றாங்களோ அப்படின்னு ஓடியாந்தான். உடனே அவன் என்ன சொல்றான், ராத்திரி பூரா எவங்கட்டி பட்டு கண்டுட்டு இந்த நேரத்தில் நீ வர மழைக்கு அடக்கமா போச்சு. அவனுக்கு ஐயா இல்ல சாமி, அப்படி எல்லாம் இல்ல சாமி, நம்புங்க ஐயா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா, வேணாங்க ஐயா. நான் மழையில ரோல் போட்டு ஒரு குடிசையில ஓரமா தாவாட்டில் உட்காந்து சாப்பிடல, நான் நனைஞ்சு வரேன். எங்க மாமியார் இருக்காங்க, பசியா இருப்பான்னு கொண்டாந்து கொடுத்தா சாதம் கொண்டாந்து போட்டு கொண்டு ஓடியாரன் ஐயா. இவன் ஒத்துக்கல. அப்புறம் மனுஷன் ஒத்துக்குவானா? எப்படி ஒத்துக்குவான்? ஒத்துக்க முடியாதுன்னுட்டான். எதை சொன்னாலும் ஒத்துக்குவான். ராத்திரி அவனை உடனே தாங்கி சொல்லி பார்த்தான். உடனே தாக்கு பிடிக்கல. தாராமா தாலி கைட்டி கிடக்குறேன். என்னடா பெரிய பொண்டாட்டி வச்சுக்கிற? பெரிய ராமபெருமானே ராவணங்கிட்ட 14 ஆண்டு அவன் பொண்டாட்டி விட்டு வந்து இப்போ வச்சு குடும்பம் பண்றான்டா. அப்பெல்லாம் ராமரு வெளியில வந்து கேட்கிறார். உருமாறி கேட்கும் போது ஆடாடாடா, ஒரு ராமரே 14 ஆண்டு சீதைய இலங்கைக்கு அனுப்பிச்சு விட்டான், தூக்கிட்டு போட்டான். அவரு அதன் பிற்பாடு தானே வந்து குடும்பம் பண்றான் அந்த ஆளு ராமனு. இனிமே நீ என்ன பெரிய ஒரு ராத்தங்கிட்ட தவறி போச்சு, மழை வர முடியல, என்ன பண்ணுவ? ஒரே தாலி விட்டு கடைக்கு போறான். அப்பதான் ராம ஆடாதா பாமர மக்கள் அப்ப நமக்கு சந்தேகம் எடுத்துக்காட்டாகத்தானே மாறிவிட்டோம். அரசன் எவ்வளியோ அவ்வழியே குடிமக்கள். அதன் பிற்பாடுதான் அவர் சீதையை தொட்டு காட்டி காமிச்சது. ராமபிரான் தான். ஆமா இல்லையா? நாம் வாழ்ந்த வாழ்க்கைத்தான் மக்கள் வாழ போகிறார்கள். ஆமாங்க. நாம் செய்த பாவ புண்ணியங்கள் தான் தலைப்பிள்ளை. தாய் தந்தை என்ன புண்ணியத்தை தர்மத்தை செய்கிறார்கள், அதுதான் பிள்ளைங்களை வந்து பார்ப்பதும் அழிப்பதும் இல்லையா? அது நாம் செய்த பாவ புண்ணியம். மதத்தும் மதத்துடன் உள்ள என்ன நினைச்சது? ஐயோ மழை பெய்யுது, நம்ம செலவு பண்ணலாம் போச்சு. ஆமாங்க. நாடகரங்க என்ன நினைக்கிறான், பனிகாலத்திலே உழைப்பே உயர்வதும் என்று சொல்லி கிணத்து தவளையை போல இரவெல்லாம் கத்தி பகலிலே நாம் உறங்குகின்றோம். நம் பிள்ளைகள் எல்லாம் தந்தையார் எப்பொழுதும் வருவார். நம்ம என்ன கலெக்டராக வரணும், இல்லை தாசில்தாராக வரணும். மாதம் ஆனால் 1.5 லட்சம் வாங்கி ஊட்ட கொடுக்க இல்லை முடியாது கிடையாது. என் புண்ணியவாளர்கள் ஏதாவது 10 ரூபா 5 ரூபா போட்டா
பகலிலே எடுப்பது பகல் பிச்சை. பகல் பிச்சை. நாம் வயிறாலே கத்தி கிளத்து தவளையை போல இது ராப்பிச்சை அல்லவா? பாழும் ஜென்மம் அல்லவா? சிலையாகி ரம்பாச்சம் போட்டா உடம்பு சிலையாகி ரம்பாச்சம் போட்டா உடம்பு சீச்சை நாட்டு போயிடுதான் போ இதுவா போ. சுவாசம் இந்த உடல்லே ஓடிக்கொண்டிருக்கிறது. அவரை அத மூச்சை விட்டு இழுக்கிறது 21,000 சுவாசம். உடலில் இருக்கும்படியான நரம்புகள் இருக்கிறதே. ஆமா. பல லட்சம் கோடி நீட்டாகத்தானே நம்முடைய நரம்பு எல்லாம் கோத்து இழுத்தால் பல லட்சம் மைல் தூரம் போகுமா மனிதனுடைய உடம்பில் இருக்கும்படியான நரம்புகள். இறைவனால் படைக்கப்பட்ட மிஷினா இது இல்ல. ரிப்பேர் ஆகி போச்சுன்னா 10 ரூபா காசு கொடுத்து பஞ்சர் ஆகி போச்சுன்னா 100 ரூபா கொடுத்து ஓட்டிக்கணும். இல்ல 5 ரூபா கொடுத்து காத்து அடிச்சு மறுபடியும் வண்டி ஓடும். இந்த வண்டி ஓடுமா? பஞ்சர் தான். அதோட சரி. இது நின்று போச்சுன்னா வேலை இருக்கா? இல்ல வண்டி ஓரம் கட்டி தூக்கி குப்பத்தொட்டி போட வேண்டியதான். அப்ப இந்த சுவாசம் என்ன செய்கிறது? என்ன? மிருகங்களுக்கு சிரிக்க தெரியுமா, சிந்திக்க தெரியுமா, அழ தெரியுமா, பேச தெரியுமா? கதிரோட கண்ட பனி விலகி மலர்கள் சிரிக்கிறது தாவரங்கள். தாவரங்களுக்கு அழ தெரியா இல்லையா? பனிநாளை விலகி மலர் சிரிப்பதை போல கதிரனுடைய ஒளிப்பட்ட உடனே சிரிக்குமா மலர்கள். அப்படிப்பட்ட தாவரங்கள் சொல்லி அழுவதற்கு கூட வாயில்லை. அந்த ஜீவ் ஒரு மரத்தை வச்சா கூட 1000 ஆண்டு காலம் இந்த பூமியில வாழும். பல நூற்றாண்டு காலம் ஆப்பிரிக்க காடுகள்ல மரமானது வளர்ந்து கொண்டு இருக்கிறது. 2000 ஆண்டு காலம் 3000 ஆண்டு காலம். ஒரு மனிதன் 100 ஆண்டு காலம் வாழ முடியுமா? இல்ல. ஒருபோதும் வாழ இயலவில்லை. வாழ்கின்ற வரையிலேயும் அண்டை காட்டு எதை விளைச்சமோ அதுதான் விளையும். இல்லையா? பகமையை விளைத்தால் பகமைதான் விளையும். சின்ன பிள்ளைங்க கூத்து பாக்குறான், எப்பா போய் ஒரு சுமர தனிமுண்டா அப்படின்னா போவான். போறேங்க அப்படின்ட்டு போவான். போட ஒரு சும தனிமுண்டா அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லு. போட வேலையை பார்த்துட்டு போவான். அவன் சொல்றானோ இல்லையா, நீ மிஞ்ச கை அவன் சொல்றத சொல்றான். அந்த பிள்ளை அவரிடத்திலே அன்பு காட்டுவோமே. அந்த ஜீவனத்திலே நீ அன்பை காட்டுவாயா? ஆனால் கோபக்காரனா இருப்பான், குலகாரனா இருப்பான் இல்லையா? அவனுடைய ஒரு முகத்தை மட்டும் உலகத்துல பார்க்காத, அவனுக்கு இன்னொரு குணம் இருக்கு இல்லையா? அவனுடைய தீய குணங்களை நீக்கி இல்லையா அவன் உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த நல்குணம் எங்கே இருக்கிறத கண்டுபிடிக்கணும். அதுதான் மனிதனுக்கு மனிதனை வாழ விடு. அதுக்கு பேர் என்ன? மனிதனையும் அந்த அன்பு எங்கே இருக்கிறது பரிமாற வேண்டும் அல்லவா? கருமுற்ற வந்தால்
போனகால நாயகர் இருந்தாரா? அந்த நொண்டிகால் நாயகர் இருந்தாரா? நொண்டிகால் நாயகர். நொண்டிகால் நாயகர் நான் தான் நொண்டிகால். இவரு தான் தெரு தெருவா ரோடு ரோடா பொம்மை வைக்கிறவரு. ஆள் கேட்டுங்க பொம்மைன்னு இந்த பாரத குத்து வச்சு அந்த பொம்மை எல்லாம் இருக்கிறான் அடிக்கிறார் தெரியுமா? அந்த குஞ்சு இல்லாத பொம்மை, குஞ்சு வச்ச பொம்மை, குஞ்சு கட்சி வச்ச பொம்மை, கை இருக்கிற பொம்மை, கை இல்லாத பொம்மை, கண்ணு இருக்கிற பொம்மை, கண்ணு இல்லாத பொம்மை. ஒரு பொம்மை வைக்கிற ராஜர் சொன்னாரு காசு ஓடிக்காரு. பெரிய பெரிய திருவிழாக்கள் போல கம்மியா கூட்டம் இருக்கிற இடத்துல நாங்க சின்ன சின்ன கும்பல் எல்லாம் நாங்க வரதில்லை. பெரிய திருவிழாக்கள் மலையனூர் திருவிழா, காங்கிரத்துல இந்த பக்கத்துல எடுத்து போனா ஒரு 15 நாள் 10 நாள் திருவிழா. எப்படிப்பட்ட நடுவு போவோம். திடீர் பக்கம் போயிட்டோம்னா 20 நாள் 25 நாள் மாறும். அது போல பெரிய திருவிழாக்கள்ல எங்க கடை இருக்கும். அங்க நம்மளாம் டாடா போய் விற்பாங்க. இவர் 4 சக்கர தள்ளி போவாரு பொம்மை வைக்கிறதுக்கு. கைகால் போட்டு போச்சு. அது போல வச்சு தள்ளி போய் முன்னாடி தள்ளிங்க. வியாபாரம் உஷார். அவனே சொன்னாரு இவர் பொம்மை வைக்கிற ராஜாவா பொம்மை நாய்க்கிறா நாய்க்கிறா மன்னாடி மன்னர்கள் மந்தபடி ஐயா பொம்மல நாயக்கன் அப்படிப்பட்ட பொம்மல நாயக்கன் இந்த காலையும் மாலையும் வந்திருந்தது. சங்க தமிழ் புலவராய் சோழ பாண்டியனை போல பசுபுரட்சன் அந்த நாட்டுல பெருமைக்குரிய மனைவி மங்கநாயகி கேள்விப்பட்டியா? கேள்விப்பட்டிருக்கேன். மங்கநாயகி பாசத்திற்குரிய மகள், பூப்படையாத பெண்ணு. ஆமா, சின்ன பிள்ளை என் புள்ள. என் புள்ள சின்ன பிள்ளை. அப்ப மங்கநாயகி உங்க மனைவிங்களா? ஆமா, நான் பெற்ற பிள்ளையாய் வாய்க்க முடியாது. பொம்மை நாயகமா? அப்ப மங்கநாயகி உங்க மனைவி. உங்களுக்கு 2 பேருக்கு பிறந்தது பொம்மை. பொம்மை இல்ல, பொம்மை நாயகம். சரி, அப்ப தான் தெரியுது. அம்மை நாயகி இல்லப்பா, கலைச்செல்வி அவங்க வீட்டாமா பேரு. அவங்க அம்மா பேரு பொப்பாயி. இங்க ராபிக்கு எடுக்க வந்து எங்க ஊர்ல வருவாங்க. அவங்க வெளியில பண்றது கல்லுமேட்டுல பொண்ணு கட்டினா உட்காந்து கட்டுறாங்க. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய மகள் பொம்மை நாயகன் மங்கநாயகி என்று சொல்ல முடியாது. கொண்டாள் குடிப்பறிவாள் கொண்டாள் குடிப்பறிவாள் சில குணமறிவாள் சில அப்படிப்பட்ட நீதி வழிவாக அறுபத்தாறு இலக்கான தொண்ணூத்தாறு தத்துவம் உங்களை முதற்கொண்டு ஒருங்கே உணர்ந்து இல்லையா 6 ஒரு கடனை வாங்கி இல்லையா மக்களிடத்திலே ஒரு மங்கை பெற்று இல்லையா வழியாகத்தாரை பெற்று மீண்டும் மக்களுக்கே சேவை செய்யக்கூடிய பொம்மல நாயக்கர் பெரிய கம்பத்தம். என்னடா விளையாட்டு கதையாது? பெரிய கம்பத்தை டோல்றா ஒரு பையன் டச் பண்ணுங்க. வண்டி எடுக்க முத்தாணி நம்ம 2 பேரும் ஊர் தானே. ஊரு பச்சை தாருப்பா, எந்த நீள தாருப்பா. பச்சை தாருப்போட கிழிஞ்சி வச்சுக்க எந்த பார்த்து பார்த்தா ஆகி போச்சு. கருப்பு தாருப்பா அதெல்லாம் சொல்லிட்டுமே எது ஏடா. இப்ப வாஜா இருக்காரு, மத்தூர் கட்டிருக்காரு. ஆமா, 2 அடுக்கு மாடி. அவருக்கு ஒரு ராத்திரி தான் நமக்கு 2 ராத்திரி ஆயிடுச்சு. இல்ல மாமா, மாமாவுக்கு அண்ணன் பிஞ்சு போற செருப்பால் அடிச்சிடும். அவருக்கும் பங்களால படுறதுக்கு ஒரு 20 தான். நாம பிளாட்பாரத்தில் கிடக்குறா. ஆமா, நமக்கு ஒரு 20 தானே. அது ஒரு 20 தான். நமக்கு உயிர் 1 தான். காத்து அடிச்சு நமக்கு எல்லாம் பறந்துட்டா அது நாம குளித்து கிடக்க வேண்டியதான். அவர் செல்வியா பார்த்துப்பாரு. அவருக்கு 1000 சும்மா பையா நீங்க சொல்றேன் சுகரு அவனுக்கா. ஐயோ ஐயா இல்லடா ஐயா ஆகி வைடா புள்ளி பைய பார்த்தேன். நானே டீ சாப்பிடணும்.
அதான் உங்க அம்மா இட்லி தட்டு. ஏய், எங்க ஐயா சொல்லுங்க நீங்க. அப்படிப்பட்ட பொம்மைதானே? ஆமா. பெருமைக்குரியவள். விளாங்க. தேவியாய் வாக்குப்படியான பத்தாவுக்கேற்ற பெருமைகளை நான் உண்டான செவியின் உருவாக்கலாம். அதான் உங்க அம்மா சட்டையிலும் தேர்வர நடப்பாம யாமாகில் கூறாமல் சன்னியாசம் கொள். ஆமா. மத்தியாவுக்கேற்ற பரிவரை கூட வாக்குப்படியான அரைத்த மங்கள் ஆயகி என்று இருந்தார். ஆமாங்க. மங்கள் ஆயகி என்று அறிந்தா ஏற்றுமே. நாட்டில் உள்ள ராஜாக்கள் எல்லாம் வந்து இல்ல அங்க தேவையார் ஓடு கோடாரி பூப்பட்டினத்திலே நான் உலா வருவேனேயானால் ஆனால் பிராய் வாக்குப்படியாத கைலாய பரமனும் கைலாயத்திலே உமா மகேஸ்வரியோடு எப்போது காட்சி கொண்டிருக்கிறாரோ மக்களுக்கு அதே போல கோடேரி பூப்பட்டினத்திலே இளவரசியாய் மங்களாயகி வாழ்கிறார். பரவாயில்லைங்க. மன்னனாய் வாழ்ந்து நாட்டில் உள்ள மக்களுடைய குறை அகற்றி அகத்தி. மாதுக சின்னான் என்று சொல்லக்கூடிய ஆமா. மாளிகை எழுந்து வேலைக்கு ஒரு சில செருப்பு ராஜாவுக்கு கேங்கப்பா பத்தியா ரைட்டுங்க. அது போல இந்தியாவில் வாழ்ந்தவர் யாரு? எனக்கு தெரியாது, அவனுக்கு தெரியும். என்னதுடா? வேலைக்கு ஒரு செருப்பு. ஒரு நாளைக்கு ஒரு செருப்பு ஒரு 3 தான். ஒரு செருப்பு ஒரு கதை. அதான் அது யாரு? ஜவஹர்லால் நேரு தான். ஜவஹர்லால் நேரு ஆமா. அது போல வாழ்ந்தாராம். வேலைக்கு ஒரு செருப்பு. இப்படி எல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து புண்ணியத்தை தேடிய ராஜாக்கள் எத்தனையோ பேர்கள். அந்த ராஜாக்களிலே ஒருவராகத்தானே கோரேரி பூப்பட்டினத்திலே வாசம் வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் தினத்திலே மக்களிலே குறையப்பட்டவன் வேண்டும். ஆமாங்க. அது மன்னனுடைய கடமை அல்லவா? தாயாகிய தந்தையும் தன்னிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம். கூத்தாடி காலையில எழுந்து இல்லையா கூட பொத்த தங்கச்சி மாலையிட்ட மங்கை பெற்றவள் கையால காலையில எழுந்து சாட்டுக்குமா 150 365 நாள் ஒரு ஆண்டு. ஆமா. அப்படிப்பட்ட 365 நாள் இல்லையா 150 இரவுகள். ஆமா. காலையில எழுந்து நம்ம யாராவது பிள்ளை முகத்தை பார்த்துக்கணுமா? கிடையாது. தாயா இருந்தாலும் தந்தையா இருந்தாலும் இவர்களே. ஆமா. தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். ஒரு நிலை வந்தாலும் காட்டக்கூடிய தெய்வங்கள் யாருங்க? இவங்க பார்த்தாதான். ஆமா. இவங்க பத்த பிள்ளை உணவு கவனிப்பு கிடையாது. ஊருக்கு வந்துட்டா அப்படிப்பட்ட மரியாதை. ஆமாங்க. இல்லையா தேசங்கள் தோறும் பாஷைகள் வேறு. ஒவ்வொரு ஊருக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆமா. வடக்கு போயிட்டு சொன்னா கூத்தாடியா அவங்க நினைக்கிறதே இல்லையா? ஆமாங்க. இப்படி விழுப்புரத்துக்காக போயிட்டு சொன்னாலே பாரத காவியங்களை எல்லாம் உயிராக நேசிக்கக்கூடியவர். ஆமா. அர்ஜுன வேஷமா இருக்கட்டும், புரோகத வேஷமா இருக்கட்டும். ஆமா. அவங்களுக்கு தனி ஓவியத்துக்காரங்க எட்டு போய் கவச்சு சாப்பிடாத பாத்துக்கணும் இல்லையா? அந்த வில்வளைப்புல இருந்து ஆமாங்க தபசி இருக்கிற வரையிலும் உபயத்தாரெல்லாம் விட மாட்டாங்க வேஷக்காரங்க. ஆமா. என்ன அவங்க கவச்சு சாப்பிட கூடாது. தவநிலைக்கு போறாரு அர்ஜுனா அப்படின்னு சொல்லி அம்பாள் வில்வளைப்புல அம்பாள் புரோகத வேஷம் ஆடுறவங்க அப்படி பாதுகாப்பாங்க, அர்ஜுனா அப்படி பாதுகாப்பாங்க. ஆமா. ஏன்னு சொன்னால் பாரத காவியங்களை நேசிப்பது இல்லையா? அப்படிப்பட்ட புண்ணியவாளர்கள் பிறந்த மண்ணு தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். தன்னிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம். சித்திரமில் ஆடுகின்ற தெய்வ மகா தெய்வம் இல்லையா? தாயார் இருந்து இவர்கள் காக்கிறார்கள். நம்மை பெற்றவள் வீட்டில் உறங்குகிறார் இல்லையா? உறங்காத நம்மளை பார்த்துக்கிற தெய்வங்கள் இவங்கதான் இல்லையா? இப்படிப்பட்ட உழைப்பே உழைத்த காசுல நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நிம்மதியாக உறங்குகிறார். ஆமா. இவர்கள் கொடுத்த ஊதியம் இவர்கள் கொடுத்த உணவுல ஆமா நம்ம பிள்ளை உயிர் வாழ்ந்து நம்ம பிழைக்கிறோம். உண்மை இல்லையா? அந்த மாவட்டத்தில் நம்ம பிறந்திருக்கோம். ஆமா. இங்க இருந்து பிறந்து இப்ப நம்ம எங்க வேணாலும் போய் ஒரு பம்பாய் வெளியும் போயிருக்கோம், டெல்லி வெளியும் நிறைய இடத்துல போய் நாடகம் நடத்திருக்கோம். அந்த வாய்ப்பெல்லாம் பெற்றோம், போனோம், வந்தோம். ஆமா இல்லையா? ஆமாங்க. ஆனால் தமிழகத்திலே கடலூர் மாவட்டத்தை சார்ந்த ஒரு கலைஞன் தவறு செய்து விட்டால் இந்த நகரை சேரும், இந்த மாவட்டத்தை சாரும், ஊரை சேரும், வீட்டை சேரும். ஆனால் புண்ணியத்தை புகழப்ப ஐயா இருக்காரு. புகழ்பெற்ற கொஞ்சம் நகரிலே பிறந்து எங்கள் ஐயா பிறந்து இருந்து மறந்த பேரறிவாள் உயர்ந்திருவாள். எங்கள் ஐயா நடேசபடியாட்சி நடராஜபடியாட்சி என்று சொல்லப்படியான பேரறிவாள் பன்னியுடைய சிகாமணி உயர்ந்திருவாள். அப்படிப்பட்ட அம்மா பெற்றவள் தாயாய் வாய்க்க முடியாத பஞ்சவர்ணம் என்று சொல்ல முடியாத என் தாய். பஞ்சவர்ணம் என்று வைக்க முடியாத என் தாயவள்
மீண்டும் ஜெகதம்பாள் ஜெகதாம்பாள் என்று சொல்லும்படியான பெருமைக்குரிய அம்பாளுடைய பேராக வாய்ந்த வாழ்க இருந்தாய் பெற்ற மகனாய் வாய்க்கூடியான ஐயா உயர்ந்துவாள் கிருஷ்ணசாமி விளையாட்டு என்று சொல்லும்படியான எங்கள் ஐயா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் நீதிபதியாகத்தானே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆமா இல்லையா? அப்படி பணியாற்றுகிறார், சினிமா நகரத்திலே பணியாற்றுகிறார் என்று சொன்னால் என் நகருக்கு இந்த மாவட்டத்துக்கு ஒரு பேரு. ஆமாங்க, மாவட்ட நீதிபதியா இருக்கிறார். மாவட்ட நீதிபதியாக இருந்தால் நகருக்கு பெருமையை தேடி தந்தார். அரசனாக இருப்பது இல்லையா, ஒரு நீதிபதியாக இருப்பது தெய்வத்துக்கு சமம் என்று சொல்வார். தெய்வம் எப்பொழுது வரம் கொடுக்கும் இருக்கிறது. மக்கள் எல்லாம் ஆலயந்தோறும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கு பார்த்தாலும் இறைவா இறைவா உன் அருள் எனக்கு கிட்டாதா எனக்கு இந்த உள்ளங்கள் எல்லாம் அமைகிறது. ஒரு நீதிபதியை அப்படித்தான் மக்கள் நினைக்கிறார்கள். ஆண்டவன் எப்பொழுது வரத்தை தருவார், என்ன தீர்ப்பை செய்வார். ஆமா, குற்றவாளியும் தீர்ப்பு நமக்கு வேணும்னு நினைக்கிறான். ஆமா, நிரபராதியும் தீர்ப்பு என்ன செய்யறான், நமக்கு வேணும்னு நினைக்கிறான். கண்டிப்பா எதிர்மா உரையா பதிமா வருதையா சொன்னதை சொல்லுமா. எப்ப நீதிபதி ஆனாலும் தெரியுமா சொல்லுங்க. ஆமாங்க, அதான் எனக்கு தெரியும். அது சொல்லலாம். அப்படிப்பட்ட புண்ணியவாளர்கள் நீதியை தேட வேண்டும், தர்மத்தை தேட வேண்டும் அப்படின்னு எனக்கு இந்த மக்கள் எல்லாம் போய் இவர்களை என்ன செய்ய போகிறார். நம்ம மாவட்ட சார்ந்தவர் இந்நிலைக்கு வந்து விட்டாரே புண்ணியவாளர் அப்படின்னு கழிவாயா பாட்டுக்கட்டும். வாழக்கூடிய மக்கள் ஒரு நல்ல தீர்ப்பு வழங்குகிறது. அது நமக்கு பேரு இல்லையா? ஒரு கலந்து நாங்கள் அமர்க்கிறோம் இல்லையா? நம்முடைய பிள்ளைகளை அதே பொறுப்பு அவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு தெருக்கூத்து கலைஞருடைய பிள்ளை படிக்கணும், ஒரு நல்ல நிலைக்கு வரணும் விஷயம். உலகத்துல எல்லா பிள்ளைகளும் படிப்பது வேறு. ஆமா, நம்முடைய பிள்ளைகள் படிப்பது வேறு. ஏன்னு சொன்னா ஒரு கலைஞருடைய பிள்ளை அதான் இனத்தை எனக்கு அக்குன்னு வச்சுருவா. ஆமா, அதே போல இப்ப நாளைக்கு நடத்த போறோமே எங்க அண்ணன் பெருமையா இருக்கும் குடியரசு நாடக ஆசிரியர் நினைவு நாள். நினைவு நாளுக்காக வேண்டி நாளைக்கு நடத்தக்கூடிய சரித்திரம். அந்த சரித்திரத்துல அவருடைய பிள்ளை பெரிய லெவல்ல இருக்காரு. அண்ணன் பிள்ளை அமெரிக்காவில் சயின்டிஸ்டா இருக்கா, மைக்ரோபயாலஜி, அதாவது எம்எஸ்சி எம்பிஎல் பிஹெச்டி முடிச்சான். அவன் மைக்ரோபயாலஜி சயின்டிஸ்டா இருக்கான். வேர்ல்டு டாப் சயின்டிஸ்ட்ல 2வது இடத்தை பெற்றா என் அண்ணன் பிள்ளை. பெருமை இன்னைக்கு தான் என் வாயால, அதாவது பெருமை பேசுவது தற்காலை தானே தொட்டு வழங்குவது தற்கொலைக்கு சமம். உண்மை. மாமியா வீட்டுல எவன் ஒருத்தன் உட்காந்து சாப்பிட்றானோ அதுவும் தற்கொலைக்கு சமம். ஆமாங்க. ஏன் இதை பேச போறோம்னு சொன்னா, நம்ம ஒரு நாட்டுப்புற கலைஞருடைய பிள்ளை கன்னியாகுமரி தங்கராசுடைய பிள்ளை, அது போல தாசில்தாரா இருந்தாரு, கலெக்டர் பிஏவா இருந்தாரு. இப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் கலைஞருடைய பிள்ளைகள் வளர வேண்டும். கலைஞருடைய பிள்ளைகள் வளருமே ஆனால் நமக்கு பெருமை, இந்த நாட்டுக்கு பெருமை. அப்படிப்பட்ட பிள்ளை வேர்ல்டு டாப் சயின்டிஸ்ட்ல 2வது இடத்தை பெற்று பரமேஸ்வர் ஐயா மோடி இடத்திலே அந்த பிள்ளை பெற்று நல்ல நிலையில இருக்கிறான். வந்து அப்பாவுக்காக வேண்டி நினைவு நாள் நடந்து நாளைக்கு அந்த கண்ணமூசி நாளத்தை சீரும் சிறப்புமாகத்தானே இன்னும் மிகப்பெரிய பேராசிரியர்கள் எல்லாம் வருகிறார்கள். எத்தனையோ நகர்ல இருந்து பல மாவட்டங்கள்ல இருந்து நாளைக்கு நம்ம ஊருக்கு பெரிய பெரிய நாட்டங்கள்லாம் விழுப்புரம் புண்ணியவரம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் புண்ணியவாளர்கள் எல்லாம் வருகிறான். ஏன் இதை நம்ம பேச விடணும்னு சொன்னா, நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு வாழை மரம் இருக்கிறதே, வாழைக்குள்ளையானது பூமியை பார்க்குறீங்க, வாழைக்கு கீழ்கண்டு முளைக்குதான்னு பார்க்கணும். அதே போல நமக்கு பின்னாலே காயாகி கதையாகி திருநாடு புண்ணிய நகரம் கொஞ்சம் வாசனத்தினுடைய மாதா அப்பா குருக்கள் எல்லோரும் ஒருங்கே சேர்ந்து அப்பனாய் பாக்கியபடியான எல்லை காக்கும் தேவன் வீரப்பன் அப்படிப்பட்ட மதுரை வீர சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை செய்து உபஅபிஷேகங்களை முடித்து இப்புறம் கிழக்கு சமர்ப்பணம் செய்து வேறறிவாளர் உயர்ந்து வாழர் எங்கள் ஐயா கிருஷ்ணாவி விளையாட்சியான உயர்ந்து வாழர் இதோ நடராஜ விளையாட்டுடைய பிள்ளை சாமியில ஒருதாய் வாய்ப்புடியான பேரறிவாளர் இதோ பஞ்சவதம் ஜெகதாம்பாள் என்று சொல்லும்படியான அன்னையருக்கு பிள்ளையாகத்தானே பிறந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெருமை தேடி தந்த எங்கள் ஐயா உயர்ந்து வாழர் நீதிபதி ஐயா மாவட்ட நீதிபதி ஐயா அவருடைய பார்த்திருக்கும் மற்றும் இந்நகரிலே வசனம் முடியாது பெருமைக்குரிய பெற்ற மாதா பிதா குருக்கள் பத்திரிகை தெய்வங்கள் மண்ணிலே அமர்ந்து இல்லையா பெரியவாள் எல்லாம் மண்ணிலே அமர்ந்து தெருக்கூத்தாடி பெஞ்சு போட்டு இதெல்லாம் பணியில கீழே உட்கார்ந்துருக்கேன். ஏன் கூத்தாடி பூரா ஜென்ரல் கவர்மெண்ட் எப்படி நான் போட்டு பெஞ்ச கிடையாது. காலம் பூரா தீய சொல்ல காதால கேட்டாலும் ஒரு நாளைக்கு நல்ல சொல்ல கேட்க வேண்டும். சரி நாளே கேட்க வேண்டும். உண்மை அறிய ஒரு காட்சிகளை கண்ணால பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்களுடைய வார்த்தைகள்
ஆயிரக்கடையில் நான் பிரிவான கொட்டாரம் வணக்கம். மீண்டும் இந்நகரிலே பிறந்து இருந்து மறந்து எங்கள் ஐயா அருள் ஐயா வேறுபாடு கலாச்சார பள்ளிச்சாலை ஆசானாகத்தானே வைக்கக்கூடிய கொஞ்சகுப்பத்தை சார்ந்த தங்கராஜ விளையாட்சி என்று சொல்லக்கூடிய ஆசா கவியரசர் பேரறிவாளர் கவிஞர் புலவர் எங்கள் ஐயா ஏவோவா இருந்தாரு, ஹெட்மாஸ்டர் இருந்தாரு, ஏவோவா இருந்து பணியாற்றி உயர்வாளர் எங்கள் ஐயா ஏன்னு சொன்னா நல்ல குணம். அப்படிப்பட்ட அற்புதமான குணம். 1000 பாடல்களை எழுதினான். தமிழகம் எங்கும் அந்த பாடல்கள் எல்லாம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. யாருடைய பாடல்? கொஞ்சகுப்பம் தங்கராஜனுடைய ஆசானுடைய பாடல்கள் உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட புண்ணியவாளர் ஐயா அவருடைய நினைவு நாள் நாடகம் நாங்கள் வந்திருக்கோம். ஐயா சிறு சிறப்புமாகத்தானே நகரில் நடந்து அவருடைய ஆத்மா சாத்தியடைய வேண்டும். அதாவது சின்ன பிள்ளையா இருக்கிற போது அவர் நம்ம நிறைய சந்திச்சது உண்டு. நிறைய பாடல்கள்ல ஒரு ஏரி பாலத்துல நான் வேஷம் ஆடி முடிக்கிறதுக்காடி அந்த மேடையில வந்து உட்காந்து பாட்டு எழுதி உட்காந்து கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட அறிவாற்றல், அப்படிப்பட்ட புண்ணியவாளருடைய வாக்கு ஆயிரக்கணக்கான அற்புதவாளர் போட்ட சபைக்கு வணக்கம். ஓட்டோட்டமாகத்தானே சென்று மனைவி இருப்பாள் பொம்மிநாயர் மன்னன் அடுத்ததாக சீக்கிரம் கொண்ட ஓடு மங்களாயி சபையாய் வருகிறாங்க.